ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் என்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னெல்லாம் பண்ணேன், ரொம்ப சீக்கிரமாக எப்படி நம்ம டைமுக்கு பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால 2 கூட்டு வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து பீட்ரூட் வந்து துருவி பொரியல் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து முட்டைக்கோஸில் வந்து பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி மாம்பழம் தான் கொடுத்து விட்றேன். அப்புறம் 3 o'clock வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பீரியட் இருக்குது, அதுக்கு வந்து சிப்ஸு பிஸ்கட்ஸ் அது மாதிரி நட்ஸ்லாம் கொடுத்து விட்ருக்கேன். வாங்க இது எப்படி சீக்கிரம் செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் தோசை தான் செஞ்சுருக்கேன். பெப்பரும் சால்ட்டு மட்டும் மேலே தூவி எக் தோசை ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சோறு பொங்குறதுக்கு தண்ணி வச்சுட்டு அரிசி வந்து 1/2 hour முன்னே ஊற வச்சுருவேன். அப்புறம் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து இதை மாதிரி பீட்ரூட் வந்து கட் பண்ணி நம்ம துருவாமல் இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக தோலில் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வச்சு நம்ம இதை மாதிரி துருவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கையும் நமக்கு வலிக்கிறது இல்லை. நம்ம சீக்கிரமாகவும் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை துருவி முடிக்கிற டைமுக்குள்ளே நமக்கு இங்கே சோறுக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு அப்போ வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு நான் எப்போவுமே சோறு பொங்கும்போது உப்பு போட்டு தான் வேக வைப்பேன், அதனால் உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ துருவுனது ரெடியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பர்னரில் வந்து நம்ம பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எப்போவுமே பொரியலுக்கு வந்து ஒரு டைம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பீட்ரூட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி துருவி தான் பண்ணுவேன், அப்போனா போர் அடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பில். அப்புறம் காரத்துக்கு வந்து வத்தல், பீட்ரூட் பொரியலுக்கு வத்தல் வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதனோடய சேர்த்துடலாம். ஓப்பனில் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், டேஸ்ட்லாம் மாறிடும். அதில் உள்ள தண்ணியே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். நம்ம கட் பண்ணி பொரிக்கிறதோட இந்த மாதிரி துருவி பொரிக்கும்போது நமக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும். அப்பப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டவ்வில் வெந்துக்கிட்டு இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு பொரியல் வந்து நான் பக்கோடா மாதிரி செய்ய போகிறேன். இந்த கோஸ் பக்கோடா, அது கோஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ரஃபாக கட் பண்ணால் போதும். இது நம்ம திருவிழா அப்புறம் பொருட்காட்சியிலலாம் நமக்கு காலிஃப்ளவர் பக்கோடான்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, அது இந்த கோஸில் தான் பண்ணுவாங்க. அதே டேஸ்ட்டு தான் நமக்கு இருக்கும், ஆனால் கொஞ்சமாக வேணால் காலிஃப்ளவர் போடுவாங்க, ஃபுல்லாக காலிஃப்ளவரில் வந்து நமக்கு செய்ய மாட்டாங்க. அந்த ரெசிபி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்குள்ளே பீட்ரூட் நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த பொரியல் ரெடி ஆகிற டைம்லேயே நம்ம ரைஸுமே நல்லாவே வெந்துட்டு அதனால் அதுவும் நல்லா வடிக்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா அலசி வச்சுருக்கிறேன் கோஸை. இது கூட கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது கூடயே நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன், அதுக்கு 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து மாவு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் மட்டும்தான். வேணால் நம்ம மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், மிளகாய் தூளும் போட்டு வேணால் மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடரும் காரத்துக்கு சேர்த்துட்டேன். இப்போ இது கூடயே நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூடயே இஞ்சும் பூண்டும் நல்லா நச்சு வச்சுருக்கிறேன், சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த வெங்காயம் கோஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். அந்த பக்கோடாக்கு எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பைண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த அளவுக்கு தான் போடணும். ரொம்ப அதிகமாக போட்டால் பஜ்ஜி மாதிரி அதை மாதிரி ஆயிரும். அதனால் கோஸ் வெங்காயம் மட்டும் அதிக அளவில் தெரிகிற மாவும் கொஞ்சமாக மாவு இருக்கிற மாதிரியும் பார்த்து தான் நம்ம வந்து பிசையணும். ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு இதை மாதிரி எடுத்து உருட்டுற அளவுக்கு நமக்கு வந்து ஒட்டி வர்ற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. உடனே நம்ம ஃப்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணால் கொஞ்சம் தண்ணி விட மாதிரி வரும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும்.
இப்போது அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து தாளித்து வச்சிடலாம். அப்போ தான் இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணோம். அப்போ டைம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். பச்சை வேர்க்கடலைனால முதல்ல போட்டிருக்கேன். கடுகு, அடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லாவே நமக்கு வறுபடட்டும். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே போதும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 லெமன் வந்து நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனுடைய விதைலாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஊற்றிட்டு லெமன் ஜூஸை ஊற்றிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இனி வந்து ஸ்டவ் ஆனில் இருக்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல மொறுன்னு இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கே நல்லா அந்த நம்ம திருவிழாவில் வாங்கி சாப்பிட்ற அந்த காலிஃப்ளவர் பக்கோடா அதே டேஸ்ட்டில் அப்படி இருக்கும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எடுத்து போட்டுக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் உதிர்ந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுத்து திருப்பி போட்டுட்டு அதுவுமே ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் நம்ம எப்படினாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரிஞ்சுலாம் போகாது. அவ்வளோதான். நல்லா சூப்பராக மொறுன்னு நமக்கு முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டு லெமன் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதை ரெடி பண்ண கேப்பில் வந்து சோறை கொஞ்சமாக ஆற வச்சுருந்தேன். அதுவும் ரெடி ஆகிட்டு நமக்கு இந்த லெமன் மிக்ஸும் ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ்க்கு வந்து சோறு வந்து கொஞ்சம் குலையாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.